ஓகே ஃபைன். அப்போ சம்மர் சம்மர் வந்தாலும் ஏன் எல்லாருக்கும் எரிச்சலா இருக்கு? வேர்வை அதிகமா வந்துட்டு இருக்கு. வேர்வை மட்டுமா வருது? வேர்வையில உடம்பினுடைய சத்துக்கு அது நம்மளுடைய உப்புகள்லாம் வெளியேற்படுது. அப்ப வேர்வை அதிகமா வெளியேற வெளியேற உடம்புல தாகம் அதிகமா எடுக்குது. தாகம் அதிகமா எடுக்கும் போது நம்ம குடிக்கிற தண்ணீர்ல நுண் ஊட்டச்சத்துக்கள் இல்லாத மினரல் வாட்டர் யார் நிறைய குடிச்சிட்டு இருக்கிறாங்களோ அவர்களுக்கு போதுமான அளவு சத்துக்கள் அவர்கள் குடிக்கிற தண்ணீர் மூலமா அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. சத்துக்கள் கிடைக்காம போறதுனால உறுப்புகள் பலகீனமாகுது. அதே நேரத்துல சூரியனின் வெப்பத்தின் காரணத்தினால, வெப்பம்னு சொல்லும் போது நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம் நான் வெயில்ல போகல, அதனால எனக்கு வெப்பத்தினால கோடை காலத்துல பாதிப்பு இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. நம்ம ஒரு ஒரு குளிர்காலமா இருக்கட்டும், ஒரு கோடை காலமா இருக்கட்டும், நம்ம வெயில்ல போனாலும் வீட்டுக்குள்ள இருந்தாலும் அந்த வெப்பத்தினுடைய தாக்கம் நிச்சயமா நம்ம மேல இருந்துட்டு தான் இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த கோடை காலத்துல நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை கவனிக்கணும்? அப்ப குடிக்கிற தண்ணீர் மினரல் வாட்டரா இருந்துச்சுன்னா, மினரல் வாட்டர்னா என்னன்ற ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும். அப்ப ஆக்சுவலி மினரல் வாட்டருடைய கரெக்டான டேம் என்ன? டீமினரலைஸ்டு வாட்டர் தான் சொல்ல முடியும். ஏன்னா ஃபில்டர் பண்றேன்ற பெயர்ல அது அவன் அசுத்தத்தை மட்டும் ஃபில்டர் பண்ணல, சுத்தத்தையும் சத்தான பொருட்களையும் நுண்சத்துக்களையும் ஃபில்டர் பண்ணிடுறான். அப்ப சத்துக்கள் அற்ற ஒரு தண்ணீர், அதாவது பிசு பிசுப்பு இல்லாத எண்ணெய்னு விளம்பரத்துல வர்ற மாதிரி சத்துக்கள் அற்ற ஒரு தண்ணீரை நம்ம அதிகமா குடிக்கும் போது உடல் உறுப்புகள் பலகீனமாகுது, வெப்பம் அதிகமாகுது. ரெண்டும் சேரும் போது என்ன ஆகுது? உடம்புல அந்த வியாதியினுடைய தாக்கம் இன்னும் அதிகமான பாதிப்புகளை நமக்கு ஏற்படுத்துது. அப்ப இந்த கோடை காலத்தை இந்த நேரத்துல நம்ம எப்படி எதிர்கொள்றது? அதற்கு நம்ம ஜே.கே. பாரம்பரியாவினுடைய உணவுகள் எந்த வகையில இது பெருமளவு நமக்கு சப்போர்ட்டா இருக்குதுன்றதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஆயுர்வேதம், நம்மளுடைய பாரம்பரியம் தான் இது ஆயுர்வேதம். அப்போ இதுல சம்மருக்கு ஒரு பொதுவா என்ன சொல்றாங்கன்னா, நீர்ச்சத்துள்ள பொருட்களை அதிகமா பயன்படுத்துங்க, நார்ச்சத்துக்கு நிறைந்த உணவுகளை அதிகமா பயன்படுத்துங்க, இயற்கையாக நமது முன்னோர்கள் பயன்படுத்திய தானியங்களையும் செயற்கை ரசாயனங்களை, சுவையூட்டிகளை, நிறமூட்டிகளை தவிர்த்து இயற்கையான முன்னோர்கள் பயன்படுத்திய தானியங்களை நாம வீட்டுல சமைத்து நன்றாக சாப்பிட பழகுங்க. முடிஞ்ச வரைக்கும் கஞ்சி போன்ற கூழ் போன்ற வகைகளை சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்ற விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பொதுவா ஒரு சம்மர்ல நிறைய வியாதிகள் வரும். அந்த வியாதிகளை பத்தி சொல்றதா சொல்லிட்டே போகலாம். அதுல குறிப்பா பெரும்பாலான நம்ம மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும், எதனால பாதிக்கப்படுறாங்கன்னு பார்க்கும் பொழுது ஹீட் ஸ்ட்ரோக்ன்ற ஒரு முக்கியமான பிரச்சனை, டீஹைட்ரேஷன். ஹீட் ஸ்ட்ரோக்குங்கிறது வெப்பம் அதிகமாகும் போது பக்கவாதம் ஏற்படுற மாதிரி நம்மளுடைய தசைகள், நம்ம நினைவுகள் எல்லாம் செயல் இழந்து ஒரு குழப்பமான மனநிலைக்கு தள்ளப்பட்டு நம்மளுடைய அது மரணத்தை கூட ஏற்படுத்துற அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுது. அதான் ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. டீஹைட்ரேஷன்ங்கிறது என்னது? நம்மளுடைய நீர்ச்சத்துக்கள் குறைகிறது. ஃபுட் பாய்சன், இந்த நேரத்துல சாப்பிட்ற உணவுகள்னால ஜீரண சக்தி கம்மியா இருக்கும்போது வயிற்றுல ஏற்பட பாதிப்பு, அதை தொடர்ந்து ஏற்படுகின்ற டயோரியா, சில கொசுக்களின் மூலமாக பரவுகின்ற ஒரு பிரச்சனைகள், அதிகமான தோள்கள்ல இந்த வியர்வை உப்புகள்லாம் தங்கி அதனால ஏற்பட இந்த ரேஷஸ், இந்த சன்பர்ன், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய ஏற்படுது. இந்த ஹீட் ஸ்ட்ரோக்குங்கிறது ரொம்ப கண்டிப்பா நம்ம ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சிருக்கணும். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் வெயில்னா ஒரு மாதிரி மயக்க மாதிரி வரும், அதிகமா வெயில நின்றுட்டு இருந்தா இந்த பிரேயர் எல்லாம் நின்றுட்டு இருக்கும் போது குழந்தைங்க எல்லாம் மயங்கி விழுது இல்ல, அதுதானே ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அது ஹீட் ஸ்ட்ரோக் இல்ல, சாதாரணமா ஒரு நீர்ச்சத்து குறையறதுனால டீஹைட்ரேஷன்னால ஏற்படுற ஒரு மயக்க நிலை. ஆனா ஹீட் ஸ்ட்ரோக்குங்கிறது அப்படி இல்லை. இது அதிகமான கடுமையான ஒரு வெயில்ல, அதிகமான வெப்பத்துல தொடர்ந்து நீண்ட நேரம் நம்ம எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கும் பொழுது நம்ம உடம்பினுடைய இயல்பான வெப்பநிலையானது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து ஒரு 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டும் போது, அதாவது செல்சியஸ்ல ஒரு 40 டிகிரி செல்சியஸ்க்குலாம் நமக்கு போகும் பொழுது, இல்லை அதுக்கு மேல போகும்போது என்ன ஆகுது? நம்முடைய சிந்திக்கும் திறனே குழப்பமாகி நம்ம உடம்பு, அதாவது உடம்பினுடைய தன்மை என்ன? ரொம்ப குளிர்ச்சியில போகும்போது உள்ள சூடாக்கணும், சூட்ல போகும்போது உள்ள குளிர்ச்சி ஆகணும். இந்த மாதிரியான ஒரு ஆட்டோமேட்டிக், நம்ம ஏசியில ஆட்டோமேட்டிக் வைக்கும்போது எப்படி அந்த டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி அந்த குளிரை கூட்டி கொடுக்குதோ, இந்த தன்மை நம்ம உடம்புல இருந்துட்டு இருக்குது. அப்போ இந்த செயல்பாடே பாதிக்கப்பட்டு அந்த உடம்பு சூடான நேரத்துல உள்ளுக்குள்ள அந்த வெப்பத்தை பேலன்ஸ் பண்றதுக்குரிய கண்ட்ரோல், அந்த சென்சார் செயல்படாம போய் அதனால ஏற்படுகின்ற மருத்துவ அவசர நிலை, இது உறுப்புகள் செயலிழப்பு, பக்கவாதம் மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். மரணத்தை கூட தோற்றுவிக்கிற அளவுக்கு நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துது. இதுதான் இந்த பிரச்சனை. ஹீட் ஸ்ட்ரோக்ங்கிறது அவ்வளவு முக்கியமானதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம்.
அப்போ வழக்கமா நம்ம பிரேயர்ல படுத்து தூங்குறது, இந்த கீழே மயக்க போட்டு விழுறது, ஹீட் ஸ்ட்ரோக். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுட்டோம்னா இந்த ஹீட் ஸ்ட்ரோக் எவ்வளவு ரொம்ப முக்கியமானது. வழக்கமா ஒரு மயக்கம்ங்கிறது என்ன ஆகும், கொஞ்சம் ஒரு டிசீனஸ் ஏற்படும், ஒரு மாதிரி ஒரு மயக்க நிலையில கொஞ்சம் படுத்து உட்காந்து எழுந்தா நிழல்ல உட்காந்தா உடனடியா ஒரு செட்டில் ஆயிடும், இல்லை தண்ணி குடிச்சா நார்மல் ஆயிடும். ஆனா இங்க அப்படி இல்லை. இந்த அதிகமா எக்ஸ்போஸ் ஆகும் பொழுது தலை அதிகமா வெட்டிக்கிற மாதிரியான ஒரு தன்மை, ஒரு இது மனசுல சிந்தனை நம்மளால இயல்பா இருக்க முடியாத ஒரு குழப்பம் போன்ற பிரச்சனை ஏற்படும் ஹீட் ஸ்ட்ரோக்ல. சாதாரணமான மயக்கத்துல என்ன அதிகமா வேர்வை நிறைய வெளியில வரும். ஆனா ஹீட் ஸ்ட்ரோக்கு வெப்பம் கம்முன்னு ஏறி இந்த ஸ்வெட்டிங், ஏன் ஸ்வெட்டிங் ஸ்வெட்டிங் வெளியே வந்தாதானே அந்த உடம்புல வெப்பம் பேலன்ஸ் ஆகும். அந்த ஸ்வெட்டிங்கே வராம உள்ளுக்குள்ள வெப்பம் அதிகமாகி அதனால பிரச்சனைகள் ஏற்படும். சாதாரணமான இதுல உடம்புல வந்து ஸ்கின் ரொம்ப பேல், அந்த கிளாமி ஸ்கின் எல்லாம் ஏற்படும். இங்க அப்படி இல்லை, டெம்பரேச்சர் 104 டிகிரி எல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கும். சாதாரணமான மயக்கத்துல ஒரு வாமிட்டிங் மாதிரியான சென்சேஷன் தான் ஏற்படும். அதே சென்சேஷன் தான் இந்த ஹீட் ஸ்ட்ரோக்லயும் நமக்கு ஏற்படும். இதுல என்ன ஆகுது, அந்த பல்ஸ் பொறுத்த வரைக்கும் மயக்கம் போட்டு போகும்போது சாதாரணமா வீக்னஸ் ஆகும். ஆனா இந்த ஹீட் ஸ்ட்ரோக் இருக்கிறவங்களுக்கு பார்த்தா பல்ஸ் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா சிந்திக்கிற திறன், அந்த செயலிழப்புகள் எல்லாம் பாதிப்புகளை ஏற்படுத்தும். இதுல தசைகள் தான் பலகீனமாகுது. ஆனா ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படும் ஆகுது, சில நேரங்கள்ல நம்மளுடைய நினைவுகளே நமக்கு மறந்து போய் கோமா ஸ்டேஜ் ஆகுறதுக்கான வாய்ப்புகளும் நமக்கு ஏற்படுது. அப்ப இது ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை, கோடை காலத்துல ஏற்படுற பிரச்சனை. அடுத்தது என்ன, எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கு கோடை காலத்துல, டீஹைட்ரேஷன். நம்ம முதல்ல பார்த்தோம்ல, நம்ம தாகத்துக்கு தண்ணி குடிக்கணும். தண்ணி ஏன் குடிக்கணும், தண்ணியில நுண்சத்துக்கள் நிறைய இருக்கிறதுனால குடிக்கணும், மினரல்ஸ் இருக்கிறதுனால குடிக்கணும். ஆனா மினரல்ஸ் இல்லாத தண்ணிய மினரல் வாட்டர்ங்கிற பெயர்ல நிறைய குடிக்கிறதுனால உடம்புல ஏற்படுகின்ற நீரிழப்பின் காரணத்தினால தோள்கள் வறண்டு போய் உள்ள நீர்ச்சத்துக்கள் கிடைக்காம நம்ம இயல்பான செயல்கள் செய்யறதுக்கு தாமதப்பட்டு போய் உள்ளுறுப்புகள்லாம் பலகீனம் அடைகின்ற, நாவறட்சி ஏற்படுகின்ற, மயக்கம் ஏற்படுகின்ற, தலை சுற்றல் ஏற்படுகின்ற, அந்த எதிர்பார்த்தல் குறைக்கின்ற ஒரு நிலைக்கு பேர் தான் டீஹைட்ரேஷன். அப்போ இந்த டீஹைட்ரேஷன் இருக்கும்போது நம்ம ஜேகே பாரம்பரியாவினுடைய நியூட்ரிஜில் அலோவேரா கேப்சூல் ஏன் சப்போர்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நியூட்ரிஜில்ல உடம்பை குளிர்விக்கக்கூடிய அதே நேரத்துல நுண்சத்துக்கள் நிறைந்த சேர்மானங்கள் இருக்கிறதுனால நியூட்ரிஜில் இந்த டைமுக்கு வந்து மிகச்சிறந்த வகையில சப்போர்ட் ஆகுது. அலோவேரா கேப்சூல இந்த டைம்ல சப்போர்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா, கற்றாழைங்கிறது வெப்பத்தை, அதாவது நல்ல வெப்ப பூமியில கற்றாழையை பார்த்தா நல்ல செழிப்பா இருக்கும். அது உள்ள சோறு எடுத்து பார்த்தா நல்ல குழு குழுன்னு இருந்துட்டு இருக்கும். அப்போ வந்து வெப்ப தேசத்துல வெப்பத்தினால் ஏற்படுகின்ற பாதிப்புகளுக்கு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த வெளிப்பூச்சி மருந்தாக இறைவன் அளித்ததுதான் அந்த கற்றாழைங்கிறது. அதாவது கிராமங்கள்ல இந்த வெப்பத்துல தீ காயங்கள்லாம் ஏற்பட்டுச்சு நினைச்சுவாங்க, கத்தாழைய நடுவுல வகுந்து அந்த சோறு எடுத்து மேல தடவி விடுவாங்க. அதே மாதிரி வெப்ப பெண்களா இருக்கட்டும், ஒரு திணி வெண்ணி கொட்டிடுச்சு எதா இருந்தாலுமே இந்த கற்றாழை சோறு தடவும் பொழுதுனாகும் விரைவில் ஒரு 3-4 நாட்கள்ல கொப்புளங்கள் எதுவும் ஏற்படாமலேயே சரி செய்கின்ற அளவுக்கு மிகச்சிறந்த ரிசல்ட். இப்போ மெடிக்கல்ல போய் சில்வரெக்ஸ்ங்கிற ஆயின்மெண்ட் எல்லாம் வாங்கி அப்ளை பண்றோம், அதை விட ரிசல்ட் அதிகமா இலவசமாக நம்ம தேசத்துல நம்ம பாரம்பரியத்துல கற்றாழைங்கிறது மிகச்சிறந்த வகையில பயன்பட்டு இருக்கு. அதே மாதிரி மேக நோய்கள், சூட்டுனால ஏற்படுகின்ற மேக நோய்கள், வெள்ளைப்படுதல் போன்ற பிரச்சனைகளுக்கு கூட அந்த கற்றாழை சாறை நன்றாக ஒரு 7-8 நேரம் தண்ணீரை நன்றாக கழுவி கொஞ்சம் பனங்கற்கண்டு சேர்த்து இல்ல கொஞ்சம் பாலில் அரைத்து மோரில் அரைத்துலாம் நம்ம குடிக்கும் பொழுது என்னாகும், அந்த மேக பிரச்சனை, அந்த சூட்டினால் ஏற்படுகின்ற கண் பொங்குதல், தலைமுடி உதிர்தல், இந்த தோல் வறட்சி, இதெல்லாம் கம்ப்ளீட்டா கிளியர் ஆகும். அப்போ உள்ளுக்கும் சாப்பிடலாம், குளிக்கும் போது கற்றாழை மேல ஒரு நாள் அப்ளை பண்ணிட்டு சோப்பு மாதிரி தேய்ச்சி குளிக்கும் பொழுது தோள்களினுடைய மேல ஒரு கோட்டிங் போட்ட மாதிரி தோள்களுக்கு தேவையான ஆற்றல் கிடைக்கும். அப்போ இந்த கற்றாழைங்கிறது வெயில்ல மிகச்சிறந்த வகையில் இருக்கு. நம்ம ஜேகே பாரம்பரியாவில் அலோவேரா கேப்சூல் இந்த நேரத்துல தாராளமாக அனைவருமே 1-1-1-3 வேளை எடுத்துக்கலாம்ன்றதை நம்ம சொல்லிட்டு வரோம். மூன்றாவது இந்த கோடை காலத்துல நிறைய பேருக்கு ஏற்படுற பாதிப்பு என்னன்னு பார்த்தா ஃபுட் பாய்சனிங். ஃபுட் பாய்சனிங்னா என்ன விஷயம், சாதாரண வழக்கமா நம்ம சாப்பிட்டு இருக்க உணவுகள் கூட இந்த கோடை காலத்துல சில நேரங்களில் ஜீரணமாக போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படி இருக்குதுன்னு பார்த்தா, இந்த வெயில் ரொம்ப அதிகமா இருக்கும் போது செரிமான சக்தி குறைவாக இருக்கும். அப்ப எளிதில் ஜீரணமாகிற உணவுகளை சாப்பிடும் பொழுது மட்டும்தான் உடல் அதிலிருந்து ஆற்றலை எடுத்துக்க முடியும். நம்ம சாப்பிட்ற உணவுகள் நார்ச்சத்துக்கள் நிறைந்த, நீர்ச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளாக இருக்கணும் இந்த காலத்துல.
அதை தவிர்த்து நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள், அதிகமா பொரிச்ச ஐட்டங்கள், அதிகமா எண்ணெயில செய்த ஐட்டங்கள், அதிகமா செயற்கையான ரசாயனங்கள் சேர்ந்த, நிறமூட்டிகள் சேர்ந்த, மணமூட்டிகள் சேர்ந்த இந்த ப்ராசஸ்டு ஃபுட் இதெல்லாம் அதிகம் நம்ம சாப்பிடும் போது என்ன ஆகும், இயல்பாவே ஜீரண சக்தி கம்மியா இருக்கு. அதன் மூலமாக அதிகமான உடம்புல பித்தம், இந்த கோடை காலத்துல பித்தம் அதிகமா இருந்துட்டு இருக்கு. இந்த உணவுகள் சாப்பிடும் பொழுது ரசாயனத்தின் காரணத்தை இன்னும் அதிகமா சூடு அதிகமாகும் போது வாய்ப்புண், வயிற்றுப்புண், அதையும் தாண்டி அந்த சாப்பிட்ட உணவே ஜீரணமாகாம புளிப்புச்சுவை ஏற்பட்டு உள்ளுக்குள்ள அஜீரணமாகி உடம்புல நிறைய வயிற்றுல உபாதைகள், தொந்தரவுகள், வயிற்றுப்புண்கள், வயிற்று உப்புசங்கள், வயிற்று வலி, நெஞ்சு கரிப்பு போன்ற பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். இதே மாதிரி இன்னும் தொடர்ந்து அது போகும்போது குடல்ல, சிறுகுடல், மலக்குடல்களில் இது பாதிப்புகள் அதிகமாகும் பொழுது அந்த அதிகமான அளவுல மலக்கழிச்ச, டிசென்ட்ரி போன்ற பிரச்சனைகளும் இந்த நேரத்துல பெருமளவில் ஏற்படும். இந்த மாதிரியான காலத்துல நம்ம என்ன விஷயத்துல கவனம் செலுத்தணும், சாப்பிடுற சாப்பாடு எப்படி இருக்கு, இயற்கையான உணவுகள் நம்ம சாப்பிடுறோமா, நம்ம சாப்பிடுற உணவுகள் நன்றாக மென்று சாப்பிடுறோமா, செயற்கையான ரசாயனங்கள் சேராத உணவுகள் நம்ம எடுத்துக்கிறோமா, நம்ம தேசத்தினுடைய உணவு அந்தந்த சீசன்ல விளையக்கூடிய பொருட்களை சாப்பிடுறோமா. என்ன சாப்பிடலாம், நல்ல வெள்ளரிக்காய் நம்ம எடுத்துக்கலாம், நல்ல ஆரஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம முக்கியமாக இந்த வயிற்றை கெடுக்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நம்முடைய சிறுதானியங்கள்ல கம்பு தானியம், குதிரைவாளி மிகச்சிறந்த வகையில சப்போர்ட்டா இருக்கும். இந்த கம்பு தானியங்கிறது கம்பு உடலுக்கு தெம்பு, இந்த மாதிரியான தெம்புன்ற மாதிரி நம்ம கிராமங்கள்லயே சிம்பிளான ஒரு பழமொழி மூலமா சொல்லியிருப்பாங்க. ஏன் தெம்பு கொடுக்குது, கம்புங்கிறது நுண்சத்துக்களும் இருக்குது, நிறைய பாலை விட 6 மடங்கு அதிகமான கால்சியம் சத்து இருக்கு. ஆனா நம்ம ஜேகே பாரம்பரிய புரோக்கால்ல நம்ம பயன்படுத்துற கம்பு வழக்கமான கம்பை விட 3 மடங்கு அதிகமான கால்சியம் சத்து இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா அது முளைகட்டிய கம்பு. அப்போ சாதாரண ஒரு கம்புலயே கால்சியம் சத்து அதிகமா இருக்கும்போது அது நன்றாக கழுவி நல்ல ஊற வைத்து, முளைகட்டி, வெயிலில் காய வைத்து, இளவருப்பாய் வறுத்து, அதிலிருந்து நுண்சத்துக்களை பெருக்க செய்து, அதிலிருந்து நம்ம அந்த புரோக்கால்ங்கிற நம்மளுடைய ஹெல்த் மிக்ஸ் நம்ம ஜேகே பாரம்பரியாவில் கொடுக்கும் பொழுது இன்னும் அதிகமான உடலுக்கு தேவையான ஆற்றலும், குடலுக்கு தேவையான பலமும், குடலினுடைய நல்ல பாக்டீரியாக்களை அதிகப்படுத்துவதற்கு தேவையான நுண்சத்துக்கள் நம்ம இருக்கிறதுனால இந்த கோடை காலத்துல இந்த கம்பு, இந்த புரோக்கால்லாம் மிகச்சிறந்த வகையில் சப்போர்ட் ஆகும். நம்ம அதான் இந்த நேரத்துல கம்பங்கூழ் காய்ச்சி குடிக்கிறது, கம்பஞ்சோறு சாப்பிடுறது, இதெல்லாம் மிகச்சிறந்த வகையில முக்கியமா பழைய சோறு. பழைய சோறு நல்லது, நீத்தண்ணீர் நல்லதுன்ற ஒரு செய்தியை நாம கேட்டுட்டு நாம என்ன பண்ணிடுறோம், அந்த நீத்தண்ணிங்கிறதுக்கு போல சாதாரண ஒயிட் ரைஸ், அதாவது பாலிஷ் பண்ண அரிசியில உள்ள சோத்தரோட நீத்தண்ணி அதிகமா பயன்படுத்துறோம். அதை தவிர்த்து கொஞ்சம் அந்த சம்பா போன்ற அரிசிகளை நம்ம பயன்படுத்தும் போது வெள்ளை கலர்ல முழுசா பாலிஷ் பண்ணாத அரிசிகளில் சமைத்து அதுல நீராகாரமாக செய்து மறுநாள் காலையில சாப்பிடும் பொழுது இன்னும் அதிகமான பலன்கள் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சன் பேன் சொல்லுவாங்க. சன் பேன் என்ன, சூடு ரொம்ப எப்படி ரொம்ப அதிகமான சூட்ல நம்ம நிற்கும் பொழுது அந்த தோள்கள்ல மேல் படலத்துல சூட்டின் காரணத்தினால என்ன ஆகும், அது அப்படியே வெடிச்சு ஒரு மாதிரியான அந்த பாம்பு சட்டை கலர்ற மாதிரி தோள்களே அங்கங்க ஒரு மாதிரியான ஒரு பிஞ்சு போன மாதிரி இருக்கும். சன் பேன் இதனால்தான் அந்த சன்ஸ்கிரீன் தடவலாமான்னு விலை கூடின சன்ஸ்கிரீன் அந்த சென்சிட்டிவிட்டி இத்தனை பாயிண்ட் எல்லாம் பார்த்து தடவுறதை விட உள்ளுக்குள்ள உள்ள வெப்பத்தை நம்ம தணிக்கும் பொழுது நன்றாக உறங்கி நல்லா புரிஞ்சுக்கணும். சன்பேன் வரக்கூடாதுன்னு யாரெல்லாம் ஆசைப்படுறோமோ இரவு உறக்கத்தை எக்காரணம் கொண்டும் நம்ம முடிச்சிருக்க கூடாது. நைட்டு 10 மணிக்கெல்லாம் படுக்க ஆரம்பிச்சிடணும். குறைந்தது ஒரு 7 மணி நேரம் ஆழ்ந்து தூங்கணும். அதிகாலையில் எழுந்து உடற்பயிற்சி செய்து வியர்வை வெளிவர மாதிரி உடற்பயிற்சிகள் காலைல செஞ்சு உடம்பு குளிர்ற மாதிரி நம்மளுடைய விரல்கள்ல எப்படி ஒரு ஃபால்ஸ்ல குளிக்கும் போது அந்த வெறியாட்ட அந்த பள்ளங்கள் ஏற்படுதோ அந்த அளவுக்கு குளிர்ற மாதிரியாக நன்றாக தண்ணீர்ல உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நனைகிற மாதிரி உடம்பை குளிர்வித்தால் இந்த சன்பர்ன் வராம தடுக்க முடியும். அதோட உள்ளுக்கு சாப்பிட்ற உணவுகளை நம்ம நியூட்ரிஜில், நம்ம அலோவேரா கேப்சியூல், அதனோட சேர்ந்த புரோக்கால் இதெல்லாம் தொடர்ந்து நம்ம பயன்படுத்திட்டு வரும் பொழுது உடம்பினுடைய வெப்பம் சமநிலைப்படுத்தப்படும். அதிகமான சூடு தணிந்து குடல்ல இருக்கக்கூடிய பித்தம் தணிந்து உடம்பினுடைய அந்த வாதம், பித்தம், கபம்ங்கிற தோஷங்கள் சமமாகும் பொழுது தோல் எப்படி இருக்கும், அகத்தின் அழகுதான் வெளியில தெரியும், முகத்துல மட்டும் இல்ல உடம்பினுடைய ஒவ்வொரு உறுப்புகள்லயும் தெரியும். அப்போ அகத்தை நாம் குளிர்விக்கும் பொழுது அகம் சொல்லும் போது உடம்பையும் குளிர்விக்கணும்,
மனசையும் குளிர்விக்கணும். நிறைய பேர் மனசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. எப்பவும் டென்ஷன், கோபம், கவலை, அப்படி இப்படின்னு என்னத்தையாவது மனசுல தேவையில்லாத விஷயங்கள்லாம் போட்டு புதைத்து அதன் மூலமாக ஒரு வருத்தத்திலையும் கோபத்திலையும் ஒரு இன்ஃபீரியாரிட்டி போன்ற தாழ்வு மனப்பான்மையிலையும் உறங்க செல்லும் போது என்ன ஆகுது, அதுவும் அதிகமான உஷ்ணத்தை ஏற்படுத்தும். அப்ப இன்றைய நிகழ்வினுடைய நோக்கம், நாம இந்த கோடை காலத்தை தவிர்க்கணும்னா நம்ம குளிர்பானம் என்ன குடிக்கணும்ன்றது இல்லை, உடம்ப பாரம்பரியமான உணவுகளின் மூலமாக எப்படி ஆரோக்கியமாக அந்த சூட்டை தணிப்பது, மனதை எப்படி மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு அந்த உஷ்ணத்தை தணிப்பதுங்கிறத நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டத்துல நாம இருந்துட்டு இருக்கோம். இதை தவிர்த்து கொஞ்சம் குழந்தைகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா புதுசா பூமியில வருது, அந்த குழந்தைகள் எக்ஸ்போஸ் சூட்ல புதுசா ஒரு குழந்தைங்கிறது ஒவ்வொரு சீசன் புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு ஒவ்வொரு சீசன்லையும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளுக்கு உட்படும். அது இயல்பு, அது இயற்கை. அப்படி படும்பொழுதுதான் அந்த உடல் அதற்கு தேவையான பதிவுகளை எடுத்து அடுத்த சீசன்ல அந்த பிரச்சனைகள் வராம நம்ம உடம்ப தற்காத்து கொள்ளும். அப்போ குழந்தைகளுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் கவனம், வயதானவர்களையும் குழந்தைகளையும் இந்த நேரத்துல கூடுதல் கவனத்தோடு நம்ம கவனிச்சுக்க வேண்டியது அவசியம். ரொம்ப இறுக்கமான விலை கூடின ட்ரெஸ் எல்லாம் போட்டு அப்படி பொதிஞ்சு வைக்கிறது, அம்மா மாரோடு சேர்த்து அணைக்காம ஏதோ பெருசு பெருசா பெட்லாம் எல்லாம் வச்சு அதுல குழந்தைய உள்ளுக்குள்ள போட்டு சுருட்டி அதை தூக்கிட்டு அப்படி சுத்துறது, இதெல்லாம் கொஞ்சம் நம்ம தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைக்கு கையில காலில் தூசி பட்டுருன்னு பெரிய பெரிய சாக்ஸ் எல்லாம் போட்டு ஃபுல்லா கையை காலெல்லாம் அடைச்சி அதுல அதிகமான வெப்பத்தை ஏற்படுத்துறதெல்லாம் கண்டிப்பாக நாம் தவிர்த்தோம்னா அந்த குழந்தைகள் இந்த வெப்பத்தினால பாதிக்கப்படாம இருப்பாங்க. குழந்தைகளுக்கு அந்த சோப்பு இல்லாமா இந்த சோப்பு இல்லாமான்றதெல்லாம் பெருசா யோசிக்கிறதை விட தாய்ப்பால் கொடுக்கின்ற பெற்றோர்கள் நம்மளுடைய ஸ்ப்ரவுட்டிமா, நம்ம அலோவேரா கேப்சியூல், நம்மளுடைய ஸ்பைருலினா, அதனோடு சேர்ந்து நம்ம நியூட்ரிஜில் இதெல்லாம் ப்ராப்பரா எடுத்துட்டு இருக்கும்போது உங்கள் தாய்ப்பாலின் மூலமாகவே குழந்தைகளுக்கு தேவையான இந்த கோடை காலத்தை சமாளிக்கின்ற எதிர்கொள்ளுகின்ற ஆற்றலை வழங்க முடியும். அப்போ இந்த தாய்ப்பால் குடிக்கும் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் குடிக்கின்ற பெற்றோர்களுக்கு தேவையான ஆரோக்கியமான உணவுகளை கொடுக்கும் பொழுது இந்த கோடை காலத்துல மிகச்சிறந்த ஒரு ரிசல்ட்டை நாம எடுத்துக்க முடியும். இந்த நிகழ்வை பார்த்துட்டு இருக்க நபர்கள் உங்களுடைய மைக் உங்களை அறியாம ஆன் ஆகும் பொழுது நீங்களாகவே வாலண்டியர் ஆஃப் பண்ணீங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கும். சரிங்களா? ஓகே, ஃபைன். அப்போ பொதுவாகவே நம்ம கோடை காலம், மழை காலம்ன்ற மாதிரியான குளிர்காலங்கள்லாம் பார்க்கும் பொழுது என்ன ஆகுது, கோடை காலத்துல முக்கியமா என்ன வியாதிகள் அதிகமா வருது, இந்த டீஹைட்ரேஷன் போன்ற நீர்ச்சத்து குறைபாட்டினால் ஏற்படுகின்ற வியாதிகள், அதே மாதிரி ஹீட் ஸ்ட்ரோக், அதிகமான வெப்பம் உடம்புல ஏற்பட்டு வர பிரச்சனைகள் தான் கோடை காலத்துல அதிகமா இருந்துட்டு இருக்கும். அப்ப இந்த கோடை காலத்தை நம்ம சமாளிக்கணும்னா ரெண்டு விஷயம். ஒண்ணு சுத்தமான எண்ணங்கள், சுத்தமான உணவுகள், இந்த ரெண்டுலையும் கவனம் செலுத்துறது மிக மிக அவசியமானது. ரெண்டாவது என்ன, உஷ்ணம் டைரக்டா தேவையில்லாம உஷ்ணங்கள் அதிகமாக நம்ம எக்ஸ்போசர் ஆகாம பார்த்துக்கு. இதுமே மழை நேரத்துல என்ன ஆகும், அது அடுத்த செஷன்ல நம்ம பார்க்கலாம். அப்போ முக்கியமா இந்த அம்மை நோய்கள் இந்த அதிகமாக வருகின்ற காலம் இந்த கோடை காலம்னு சொல்லப்படுது. அப்போ கோடை காலம்ங்கிறது அம்மை நோய்க்கு வெப்பம்ங்கிறது முக்கியமான ஒரு காரணம். ஆனா அந்த வெப்பத்தின் காரணத்தினால அந்த அம்மை நோய் வரல, வேரிசெல்லா சூஸ்டர்னு சொல்ற ஒரு வைரஸ் கிருமியின் காரணத்தினால இந்த பிரச்சனைகள் வரும். பொதுவா கோடை காலத்துல ஏன் வருது பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த மழைக்காலம், குளிர்காலம், மழைக்காலம் அதெல்லாம் மறந்துட்டு உடம்பு என்ன ஆகுது, பூமி கோடை காலத்துல சூடாகுது. அப்போ அதிகமான சூடு ஆகும்போது உடம்பும் வெப்பம் அதிகமாயிட்டு இருக்கும். அதே நேரத்தில் அந்த பூமியும் வெப்பம் அதிகமாகும் பொழுது அந்த சுற்றுச்சூழல்கள் அங்கங்க இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் எல்லாமே என்ன ஆகுது, இந்த வெயில் காலத்துல உயிர்த்தெழுந்து வைரஸ் கிருமிகள் தொற்றுகள் அதிகமாக ஏற்படுகின்ற சூழல் இருக்கிறதுனால இந்த நேரத்துல ஏற்படுகின்ற முக்கியமான உஷ்ணமான வியாதிகளில் ஒன்றாக இந்த ஸ்மால் பாக்ஸ், அது அதிகமான அளவுல இல்லை, சிக்கன் பாக்ஸ்ங்கிறது பெரிய லெவல்ல குழந்தைகள் முதல் பெரியவர்கள் அனைவருக்கும் இந்த பாதிப்பை ஏற்படுத்துது. இந்த பிரச்சனை வந்தோடனே ஆன்டிபயோட்டிக் சாப்பிடலாமா, ஊசி போடலாமான்றதை யோசிக்கிறதுக்கு முன்னாடி உணவுகள் காரம், உப்பு, புளி குறைத்து, எண்ணெயில் பொரித்த உணவுகளை குறைத்து, நல்ல பழச்சாறுகள் நல்லா எடுக்கலாம், நல்ல நொங்கு சாப்பிடலாம், நல்ல வெள்ளரி பிஞ்சு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம நியூட்ரிஜில், அதாவது கோடை காலத்துல வர எல்லா பிரச்சனைக்குமே நியூட்ரிஜில்ங்கிறது மிகச்சிறந்த வகையில சப்போர்ட்டா இருக்கலாம். நியூட்ரிஜில், அலோவேரா கேப்சூல் இதெல்லாம் நம்ம தாராளமா எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும்.
ஏன்னா இதே ஒரு உஷ்ணத்தினால வரக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு டக்குன்னு ஆன்டிபயோட்டிக் வலி மாத்திரை காய்ச்சல் மாத்திரை எல்லாம் தொக்கு போடும் பொழுது அந்த மாத்திரை சூட்டின் காரணத்தினால ஒரு 10 நாள்ல சரியாகிற ஒரு பிரச்சனை 20 நாள் வரைக்கும் நீட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நம்ம வந்து நடைமுறையில பார்த்துட்டு இருக்கோம். அப்போ கொசுக்களின் மூலமாகவும் ஒரு சில பிரச்சனைகள் நம்ம சிக்கன் பாக்ஸ் எல்லாம் வந்து பரவுகின்ற பிரச்சனைகள் சம்டைம்ஸ் டெங்கு ஃபீவர் மலேரியாலாம் ஏற்பட்டு இருக்குது. இந்த நேரத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? நாம் உண்ணுகின்ற உணவுகள்ல என்ன மாதிரியான பொருட்கள் பெருமளவில் நம்ம பயன்படுத்தணும்? முக்கியமான இஞ்சி, இந்த துளசி, அதனோடு சேர்ந்து நம்ம சுத்தமான நம்மளுடைய தேங்காய் எண்ணெயை நம்ம பயன்படுத்தலாம், தேங்காய் தண்ணீர், இளநீர் இதெல்லாம் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கலாம். இந்த டீ தூள் காப்பி தூள்லாம் பயன்படுத்தாம பாரம்பரியமான நம்மளுடைய தேநீர் வகைகள் நம்ம எடுத்துக்கலாம். நல்ல காய்கறி சூப்புகள் நம்ம போட்டு நம்ம குடிக்கிறது மிகச்சிறந்த வகையில் சப்போர்ட்டா இருக்கும். மஞ்சள், வேப்பிலை இந்த மாதிரியான பொருட்களை நம்ம பயன்படுத்தலாம். உண்ணுகின்ற உணவுகள்ல சுண்டைக்காய் போன்ற உணவுகளை ஆகாரத்துல நம்ம சேர்த்துக்கலாம். இந்த உளுந்தங்கஞ்சி வகைகள் நம்ம எடுத்துக்கலாம், கம்பு கூழ் எடுத்துக்கலாம், ராகி கூழ் காய்ச்சி குடிக்கலாம், வெந்தய களி கிண்டி சாப்பிடலாம், ஊற வைத்த வெந்தயங்கள் சாப்பிடலாம். இந்த மாதிரியான இயற்கையான உணவுகள் மூலமாக அதிக அளவு நம்ம உண்ணுகின்ற உணவுகள் இந்த பொருட்களை சேர்க்கும் பொழுது நம்ம குடல்ல அந்த வெப்பத்தை எதிர்க்கின்ற ஒரு ஆற்றல் வந்து இயற்கையாகவே ஏற்படும். இதுதான் நம்ம முன்னோர்கள் இந்த காலத்துல உண்ணுகின்ற உணவுகள்ல முக்கியமான பொருட்களாக இருந்தது. அதே மாதிரி நீர்ச்சத்துக்கள் யோசிச்சு பாருங்க. வாட்டர் மேலன், அதான் தர்பூசணி எந்த டைம்ல அதிகமா இருக்கு? ஏன் அதிகமா இருக்கு? ஏன் கோடை காலத்துல அதிகமா? அப்ப இயற்கை இந்த பாரம்பரியமானது ஒவ்வொரு சூழல்லையுமே அதற்கான, அதனால இந்த சமூகம் பாதிக்கப்பட்டுறக்கூடாது, இந்த மனிதத்திற்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வாகவும் அதற்கான பொருட்களை வாரி வழங்குது. இதுல நம்ம கவனம் செலுத்துறோமான்னு கேட்டா பெருமளவு கவனம் செலுத்துறது இல்லை. அப்போ இந்த தர்பூசணி சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. தர்பூசணி சாப்பிட்டோன்னு ஒரு வீடியோ வரும், வைரலா வரும். என்ன வரும்? தர்பூசணில ஊசிய போடுறான், அங்க ஃபுல்லா சாயம்லாம் ஆக்கி அதனால கேன்சர் வந்துடும், அதனால தர்பூசணி சாப்பிடக்கூடாது. அது உடனே நம்ம நம்பிடுறோம். எல்லா கூல்ட்ரிங்க்ஸ்லயும் கண்ட கண்ட கெமிக்கல் சேர்க்கிறாங்க. ஒரு நிறத்துக்கு அதனுடைய புஷ்னு அதை பொங்குறதுக்கு, அது நீண்ட நாள் இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட கெமிக்கல் சேர்த்த கூல்ட்ரிங்க்ஸை கண்ணை மூடிட்டு நம்ம சாப்பிடுறோம். இயற்கையான ஒரு தர்பூசணியில யாரோ ஒருத்தர் ஊசி போட்டுக்கான்னு சொன்ன உடனே ஒட்டுமொத்தமான விவசாயிகளினுடைய உழைப்பை நம்ம நிராகரித்து அதை சாப்பிட மறுத்துடுறோம். ஒரு ஊசி, ஒவ்வொரு தர்பூசணியா பிடிச்சு ஊசி போட்டுட்டு இருந்தா அந்த தர்பூசணியை டிஷ்யூ பேப்பர் தொட்டு போது நமக்கு தெரியும். அது மணந்து பார்க்கும்போது அதனுடைய மனத்திலிருந்து கண்டுபிடிச்சுக்கலாம். அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம பகுதிகளில் விளைகின்ற காய்கறிகளை, பழங்களை இந்த நேரத்துல நார்ச்சத்துக்கள் நிறைந்த, நீர்ச்சத்துக்கள் நிறைந்த பொருட்களை சந்தேகம் இல்லாம தைரியமா இயற்கையான மனம் இருக்கான்றதை பற்றி சோதனை செஞ்சு பார்த்துட்டு தாராளமாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. சிறுபயிர், ஊற வைத்த சிறுபயிர் இந்த கோடை காலத்துல மிகச்சிறந்த ரிசல்ட் கொடுக்கும். அது மாதிரி இந்த கருவேப்பிலை, மல்லி இலை, புதினா இலை இதெல்லாம் மிகச்சிறந்த வகையில பயன்படுத்திக்கலாம். இந்த பல நீராற ஆகாரங்கள் எடுக்கும் பொழுது கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து, சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, சின்ன வெங்காயம் சேர்த்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பச்சை தேங்காயை நன்றாக மென்று சாப்பிட்டு உமிழ்நீரோடு சேர்த்த தேங்காய் பால் அந்த கோடை காலத்தை எதிர்ப்பதில் மிக மிக சிறந்தது. அவங்க தேங்காய் பால் சிறந்ததுன்னு சொன்ன உடனே டைரக்டா தேங்காய் பால் புளிஞ்சி 1 கப் 2 கப் குடிச்சா என்ன ஆகும்? உப்புசம் ஏற்படலாம், புளிப்புகள் ஏற்படலாம். அப்ப நம்ம கவனிச்சுக்கணும். அப்போ நல்ல கீரை வகைகள் தாராளமா பயன்படுத்திக்கோங்க. நல்ல பீட்ரூட் போன்ற பொருட்கள் நல்ல நம்ம பயன்படுத்திக்கலாம். நல்ல அந்தந்த சீசன் நெல்லிக்கனி ரொம்ப ரொம்ப சத்துக்கள் கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி கோடை காலத்துல பொதுவாகவே எடுத்துகிற கூல் ட்ரிங்க்ஸ் மேக்சிமம் கொடுக்கறத தவிர்த்து முடிஞ்ச வரைக்கும் இந்த எலுமிச்சை தண்ணீர்ல கலந்து, அந்த எலுமிச்சை கூட கொஞ்சம் இயற்கையாக நாட்டு சர்க்கரையோ நம்முடைய ஜேகேப்பா காட்டுத்தேனோ கலந்து நம்ம சாப்பிட்றது நல்லது. எலுமிச்சைன்னு சொன்ன உடனே அது வந்து ஐயோ சளி பிடிச்சிரும்னு பயப்படாதீங்க. அது விட்டமின் சி சத்துக்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால உள்ள இருக்கக்கூடிய சளியை வெளித்தள்ளுகின்ற ஆற்றல் இருக்கு. வீட்டுக்குள்ள இருந்து ஒரு திருடனை வெளியே தள்ளுனா அந்த தள்ளுனவனை நாம பாராட்டணுமா, தள்ளுனவனை நாம வெளியே தள்ளணுமா? யோசிச்சு பாருங்க. வீட்டுக்குள்ள ஒரு திருடன் இருக்கான், ஒரு போலீஸ்காரர் உள்ள போறாரு. அவர் உள்ள போனாருன்னா உள்ள இருந்த திருடன் வெளியே ஓடி போறான். திருடன் வெளியே போறதை பார்த்துட்டு வீட்டுக்குள்ள நிறைய திருடன் இருக்கான்னு சொல்றது புத்திசாலித்தனமா? வீட்டுக்குள்ள இருக்கிற திருடனை இந்த போலீஸ்காரர் வெளியே தள்ளிட்டாரு, அதனால போலீஸ்கார் நீங்க வீட்டுக்குள்ளே இருங்கன்னு சொல்றது புத்திசாலித்தனமா? அதே மாதிரிதான் விட்டமின் சி சத்துக்கள் இருந்த உணவுகள் நம்ம சாப்பிடும் பொழுது உள்ள இருக்கக்கூடிய சளி வெளியில போகும்.
அப்ப சீச்சத்துக்கு நிறைந்த உணவுகள் தொடர்ந்து சாப்பிட்றதுதான் புத்திசாலித்தனமே தவிர நாம சளி வெளியே வருதுன்றதை பார்த்துட்டு இந்த பொருளை நிப்பாட்டுறது தவறான புரிதல் ஏற்பட்டுரும். அதே மாதிரி வெள்ளரி நல்ல மிக மிக சிறந்தது, ரொம்ப சிறந்தது. அதாவது அந்த வெள்ளரி காய் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 80% அதிகமாக நீர்ச்சத்து அதுல இருக்குதான். அது மட்டும் இல்லாம உடல் பருமன் இருக்கிறவங்க பருமன் குறைக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அதே நேரத்துல பசி அதிகமா இருந்துட்டு இருக்குன்னா நிறைய வெள்ளரிக்காயை சாப்பிடுறது மிகச்சிறந்த ஒரு வகையில பலன் கொடுக்கும். இளநீர்லாம் முடிஞ்ச வரைக்கும் கோடை காலத்துல லபக்கு லபக்குன்னு ஒரு நிமிஷத்துல குடிக்காம மேல ஒரு வாட்டர் பாட்டில கூட ஊத்தி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்ப சிப்பா கொஞ்சம் கொஞ்சமா நாக்குல சுவைச்சு சுவைச்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த டீஹைட்ரேஷன்ற பிரச்சனையே வராம போயிடும். அதே மாதிரிதான் கரும்பு சாறு, இந்த மோர், இந்த எந்த ஜூஸ் குடிச்சாலும் 1 நிமிஷத்துல 2 நிமிஷத்துல வாயில வச்சோன்னு உறிஞ்சிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறது மிகச்சிறந்த ஆரோக்கியம் தருகின்ற பழக்க வழக்கமா இருக்கும். ஓகே, இதெல்லாம் ஓகே. ஆனா குளிக்கிறதுங்கிற ஒரு விஷயத்துல நிறைய பேர் தப்பு பண்ணிடுறோம். என்ன பண்ணிடுறோம்? குளிச்சா என்ன ஆயிருது? தலையில இருந்து அதிகமா முடி எனக்கு உதிர்ந்துரும் சார், எனக்கு சளி பிடிச்சிரும், அலர்ஜி வந்துடும், இருமல் வந்துடும், எனக்கு குளிச்சு பழக்கம் இல்லை சார், நான் மேலுக்கு தண்ணி ஊற்றுவேன், வாரத்துக்கு 1 நாள் குளிப்பேன், 2 நாள் குளிப்பதெல்லாம் தவிர்த்துருங்க. நம்ம இருக்கிற தேசத்துல நம்ம சுற்றி இருக்க அடிக்கிற வெயிலுக்கு டெய்லி குளிக்கிறது நல்லது. டெய்லி குளிக்கிறதுங்கிற பட்சத்துல 2 மணிக்கு மேல குளிக்காம என்ன செஞ்சுக்கணும்? ஒரு 9 மணிக்கு முன்னாடி குளிக்கணும். அப்போ குளிக்கும் பொழுது அதுக்கு தேங்காய் எண்ணெய் மிக மிக சிறந்தது. அந்த தேங்காய் எண்ணெயில இயற்கையான மூலிகைகளை சேர்த்து அந்த தேங்காய் எண்ணெயை நம்ம உச்சியில தடவி நல்லா கொஞ்சம் பொறுமையா கைகளை வச்சு மசாஜ் பண்ணி கொஞ்சம் உள்ளங்கால்களையும் தடவி இதமாக குளிச்சிட்டோம்னா இந்த கோடை காலத்துக்கு மிகச்சிறந்த ஹெல்மெட், வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி கோடை காலத்துல நம்ம உடலுக்கான ஹெல்மெட்டாக நம்ம ஜேகே பாரம்பரியோட கிரீன் ஹேர் ஆயில்ங்கிறது மிகச்சிறந்த வகையில் சப்போர்ட்டா இருக்கும். இதை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வர்றவங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இதனோட முடி உதிர்வு பிரச்சனை அதிகமா இருக்கிறவங்க என்ன பண்ணிக்கலாம்? இதுல ரெட் ஹேர் ஆயிலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்போ தொடர்ந்து டெய்லி தலைக்கு தண்ணி ஊற்றி குளிக்கிறது தான் கரெக்ட். அது 9 மணிக்கு முன்னாடி குளிக்கிறது மிகச்சிறந்த பலன் கொடுக்கும். உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் குளிக்கிறது தான் அந்த தசைகளை, நரம்புகளை, இரத்த ஓட்டத்தை, உடம்புக்கு அதனுடைய தோள்களை இது எல்லாத்தையுமே பலப்படுத்துறதுக்கு மிக மிக சிறந்தது. அதனால கிரீன் ஹேர் ஆயில், ரெட் ஹேர் ஆயில் ஏதாவது ஒன்றை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வர்றது கோடை காலத்தை எதிர்ப்பதில் சிறந்தது. இந்த கோடை காலம்னால ஏன் எல்லாரும் பயப்படுறாங்கன்னா உடம்புல சூடு அதிகமாகுது, எங்க பார்த்தாலும் கதன்னு இருக்கு, எப்படி நெருப்பா இருக்கு, எனக்கு வெறுப்பா இருக்குன்றதான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன் வந்து நம்ம உடம்புல வாதம், பித்தம், கபம்ங்கிற 3 வகையான சக்தி ஓட்டங்கள் நம்ம உடம்புல இருக்கு. இந்த 3ம் சமநிலையில் இருக்கும்போது உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். இதுல ஏதாவது ஒன்று அதிகமாகும் பொழுது உடம்பு அதற்குரிய ஒரு அறிகுறிகளை வெளிப்படுத்தும். அந்த வகையில பித்தம்ங்கிற ஒரு வெப்பமானது இந்த கோடை காலத்துல ரொம்ப அதிகமா உடம்புல இருக்கும். அந்த பித்த தோஷம் அதிகமா இருக்கிறதுனால என்ன ஆகுது? அதனாலதான் உடம்புல அதிகமா சிலருக்கு அல்சர் ஏற்படுறது, தோல் வெடிச்சு போறது, இந்த பாதங்கள்ல வெடிப்புக்கே நம்ம கிராமத்துல என்ன சொல்லுவாங்க? பித்த வெடிப்புன்னு சொல்லுவாங்க. அதுதானே? அதுக்கு இந்த மருதாணியை தூக்கி கையில நல்ல தக்கையாட்டு தொப்பி மாதிரி எல்லாம் வச்சு அந்த மருதாணி எல்லாம் வாரத்துல 2 நாள் வைக்கும் பொழுது கூட சூடு குறையும். அதை பார்த்துட்டு இந்த காலத்து குழந்தைங்க அது மெகந்தியை வாங்கி வச்சுட்டு இருக்கு. அதுல ரசாயனத்தினால சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் வயிற்றுலதான் அடுத்த பிரச்சனைகள் ஏற்படுது. அப்ப இயற்கையாக மருதாணி இலைகளை அரைத்து அந்த கைகளை தொப்பையுமாய் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். அப்போ பித்தம்ங்கிற தோஷம் ரொம்ப அதிகமாகிறதுனால இந்த பித்தத்தை தணிக்கக்கூடிய உணவுகள், பித்தத்தை தணிக்கக்கூடிய உணர்வுகள் இருந்தால் மட்டும்தான் கோடை காலத்தை நம்ம வந்து ஆரோக்கியமாக நாம் எதிர்கொள்ள முடியும். அந்த வகையில நம்ம ஜேகே பாரம்பரியாவில் இந்த கோடை காலத்துல என்னென்ன பொருட்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும் பொழுது இதுவரைக்கும் நம்ம பார்த்த கோடை காலம் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுபட முடியும்ன்றத பார்த்தோம்னா நியூட்ரிஜில் ஆக சிறந்தது, அதாவது நம்பர் 1, முதல் பரிசுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நியூட்ரிஜில், அதாவது குழந்தைங்கள்ல இருந்து 1 வயசு குழந்தைங்கள்ல இருந்து வயசான தாத்தா வரைக்கும் எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய அற்புதமான இந்த கோடை காலத்திற்கு ஏற்ற உடம்பின நீரிழப்பை சரி செய்து சிறுநீரகத்தை பலப்படுத்தி கெட்ட கழிவுகளை சிறுநீரின் மூலமாக வெளியேற்றி உடலினுடைய ஒவ்வொரு செல்களையும் ஆரோக்கியமாகவும் நம்மை புத்துணர்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் வைத்துக் கொள்வதில் நியூட்ரிஜன்ங்கிறது மிகச்சிறந்த ஒரு பலன் கொடுக்கக்கூடியது. அப்போ நியூட்ரிஜன்ங்கிறது காலை மாலை 2 வேளை ஒரு 10-15 மில்லி ஒரு 1/4 டம்ளர் தண்ணீர்ல கலந்து கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிட்டு வரும் பொழுது அது கண்களை மூடி ரசிச்சு குடிக்கும் பொழுது ஆற்றலை அற்புதமாக பண்ண முடியும். 2வது பார்த்தீங்கன்னா அந்த நோனிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி டீ காஃபி அவாய்ட் பண்ணிட்டு இந்த கேஃபினோ
நம்ம ஜேகே பாரம்பரியாவில் டீ தூள் அற்ற, காப்பி தூள் அற்ற, பால் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லாத, வெள்ளை சீனி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லாத, பாரம்பரியமாக நமது முன்னோர்கள் பயன்படுத்திய அந்த கொத்தமல்லி, நம்முடைய முக்கியமான அஸ்வகந்தா, அமுக்கரா போன்ற மூலிகைகள் சேர்ந்த ஒரு சுவையான பிளைன் டீ போல குடிக்கக்கூடிய ஒரு சுவையான ஒரு டீ காபிக்கான கேஃபின் நஞ்சு அற்ற ஒரு பானம். இந்த கோடை காலத்துல மிக நிறைய பாத்தீங்க, எங்க பார்த்தா 12 மணிக்கு டீ குடிக்கிறாங்க. டீ கடை கூட்டமா நிரம்பி வழியுது. அப்ப இன்னும் உடம்புல ரத்தத்தினுடைய அமிலத்தன்மை அதிகமாகும் போது மனசு வெறுப்பாகுது, உடம்புல புண்கள் ஏற்படுது, குடல்ல சாப்பிட்ட சாப்பாட்டுடைய சத்துக்கள் உறிஞ்ச முடியல, நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. அந்த பாதிப்புடையவர்கள் டீ காப்பி நிப்பாட்டுன்னு ஆசைப்படுறவங்க, தொடர்ந்து நிறைய டீ காப்பிக்கு அடிமையானவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாளைக்கு ஒரு டைம் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அவங்க டீ காப்பி தடைய குடிக்கணுன்ற அந்த அடிக்ஷன்ல இருந்து விடுபடுவதற்கும் இந்த கேஃபினோங்கிறது சப்போர்ட் ஆகும். நம்ம பார்த்தோம் கிரீன் ஹேர் ஆயில். ஸோ அற்புதமாக இந்த கோடை காலத்துல இந்த மருதாணி போன்ற நெல்லிக்காணி, அந்த கருவேப்பிலை எல்லாம் சேர்ந்த சத்துக்கள் நிறைந்த தேங்காய் எண்ணெயிலிருந்து காய்க்கக்கூடிய ஒரு அற்புதமான குளியல் தைலமாக முடி வளர்ச்சிக்கும் முடிகளினுடைய அடர்த்திக்கும் சப்போர்ட் பண்ணுகின்ற அந்த சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு ஹேர் ஆயிலா நம்ம இந்த கிரீன் ஹேர் ஆயில அனைவரும் நம்ம பயன்படுது. நம்ம ஜேகே பாரம்பரியம் இது ஒரு கோடை காலத்துக்குன்னே நம்ம மிகச்சிறந்த வகையில் நம்ம அட்வைஸ் பண்ணுகின்ற ஒரு பொருள். அதுமாதிரி நோனி பொறுத்த வரைக்கும் என்ன, நம்ம ஒரு இந்தியன் மல்பரின்னு சொல்ற அளவுக்கு அந்த உடம்புக்கு இந்த நேரத்துல என்ன நுண்சத்துக்கள் குறையுது இல்லையா, அந்த நுண்சத்துக்களை பேலன்ஸ் செய்கின்ற ஒரு பொருளா இருக்கு. நம்ம பார்த்தோம் என்னது, முளைகட்டிய கம்பு அதனோடு சேர்ந்த நட்ஸ் எல்லாம் சேரும் பொழுது அந்த புரோக்கால்னு சொல்ற ஒரு கஞ்சி மிக்ஸ் நம்மளுடைய ஜேகே பாரம்பரியில இருக்கு. இது காலில் நல்லா காய்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா குடிக்குமான்றி முழுவதற்கும் தேவையான ஆற்றலை தரும். பொதுவாகவே இந்த கோடை காலத்துல அதிகமா வேர்வை ஏற்படுது, ஏதோ குடிக்கிறாங்க எடுக்கிறாங்க, பக்கத்து இன்ஃபெக்ஷன் ஏற்படுது, சளி அலர்ஜி ஏற்படுது, அமிர்தம் சூரணம், உடம்பு உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய அலோவேரான்ற ஒரு கற்றாழையில கேப்சூல், பொதுவாகவே எதிர்ப்பு சக்தியை தோன்றிய அனைவரும் பயன்படுத்தக்கூடிய இம்யூனிட்டி கேப்சூல் நம்ம ஜேகே பாரம்பரியாவில் தரமான வழியில சிறப்பான ரிசல்ட் தர பயன்படுத்தின 10 நாள்ல அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளேயே ஒரு ரிசல்ட் தருகின்ற ஒரு அற்புதமான தயாரிப்புகள் ஜேகே பாரம்பரியம் இருக்கும் பொழுது இந்த கோடை காலத்துல இந்த தயாரிப்புகளின் மூலமாக நம் உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும். அப்ப இந்த புரோக்கால் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது ஒரு ட்ரெடிஷனலாவே இப்ப பாத்தீங்கன்னா கம்பும் கூழ் இதெல்லாம் எல்லா இடத்துலயுமே இந்த கோடை காலத்துல அளவுக்கு அதிகமாக நம்ம பயன்படுத்துகின்ற ஒரு சிறுதானியம்னு கேட்டா அந்த கம்பு தானியம் தான். அப்ப இந்த கம்பு தானியத்தை நம்ம ப்ராப்பரா பயன்படுத்திட்டு வரும் பொழுது இது மறைமுகமாக நமக்கு என்ன பிரச்சனைகள்லாம் சரி பண்ணும், வயிற்றுல பெப்டிக் அல்சர்ங்கிற ஒரு பிரச்சனைக்கு ஒரு அற்புதமான ஒரு தீர்வாக இருந்துட்டு இருக்கும். அதே நேரத்துல இந்த கம்பு தொடர்ந்து நரம்புகளினுடைய தளர்ச்சி, தசைகளினுடைய இறுக்கம், இந்த கோடை காலத்தில் ஏற்படுகின்ற அந்த சுளுக்கு பிடிப்பு போன்ற பிரச்சனைகளுக்குமே தீர்வாக அந்த புரோக்கால் இருந்துட்டு இருக்கிறதுனால சுவையாக நல்லா காய்ச்சி, நல்ல பால்ல காய்ச்சோ, நல்ல தண்ணீர் விட்டு காய்ச்சோ, இனிப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்தோ, உப்பு சேர்த்தோ நம்ம சாப்பிட்றது நல்ல பலன் கொடுக்கும். அப்போ புரோக்கால் நம்ம நியூட்ரிஜில், ஏன் நியூட்ரிஜில் அவ்வளவு சிறந்தது, நம்பர் 1 பிரைஸ் கொடுத்துக்கலாம்னு ஏன் சொல்றோம் பாத்தீங்கன்னா, இது நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த கோடை காலத்துல நம்ம ஜெயிக்கணும்னா உடம்புல பித்தம் வரக்கூடாது, மனசுல டென்ஷன் ஆகக்கூடாது. அப்போ அந்த பித்தம் உடல் மன பித்த ஓட்டங்களை சரி செய்கின்ற, பேலன்ஸ் செய்கின்ற, நியூட்ரின் சொல்ற நுண்சத்துக்கள் நிறைந்த ஜில்ன்ற உடம்பில் வெப்பத்தை தணிக்கக்கூடிய நன்னாரிங்கிற வேரினுடைய ஒரு ஆதாரமாக கொண்ட ஒரு சுவையான ஒரு பானம் தான் நம்ம நியூட்ரிஷன். அப்ப இதை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும் பொழுது மைண்ட் எப்படி இருக்கும், ரிலாக்ஸா இருந்துட்டு இருக்கும். ரத்தத்துல டிடாக்சிபிகேஷன், பிளட் பியூரிஃபை ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்றது நியூட்ரிஜெல். கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ஹெல்த், குடல், அந்த குடல் சிறுகுடல் போன்ற பகுதிகளில் ஏற்படுகின்ற பாதிப்புகளில் இருந்து நம்ம குடலை காப்பாத்துகின்றது நம்மளுடைய நியூட்ரிஜெல். ஆன்டி இன்ஃபிளமேட்டரி, நம்ம உடம்புல உள்ளுக்குள்ள இன்ஃபெக்ஷன் வராம தடுக்கிறது நம்ம நியூட்ரிஜெல் இருக்கும். ஸ்கின் தோல் நல்ல பளபளப்பா இருந்துட்டு இருக்கும். மூச்சுக்கு மிகச்சிறந்த சப்போர்ட் பண்ணும். உடம்புடைய கூலிங் ஏற்பட்டு அந்த டீஹைட்ரேஷன் வராம நமக்கு பாதுகாப்பை வழங்குகின்ற எண்ணற்ற சத்துக்கள் நிறைந்ததுதான் இந்த நியூட்ரிஜெல். அப்ப இந்த நியூட்ரிஜெல் காலை மாலை வெறும் வயிற்றுல தொடர்ந்து குடிச்சிட்டு வர்றவங்க ஒரு பாட்டில் முடியும் பொழுது முன்னாடி இருந்ததை எனக்கு இந்த அளவுக்கு பரவாயில்ல சார், ரொம்ப சூப்பரா ஃபீல் பண்றேன்,
மைண்ட் நல்லா ஃப்ரீயா இருந்துட்டு இருக்கு. ஈவன் அந்த பீரியட்ஸ் டைம்ல ஏற்படுற பெயின் கூட எனக்கு ரிலீவ் ஆயிருக்குது. யூரின் கொஞ்சம் ஒரு எரிச்சலோட போற யூரின் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரீ ஆகுது. உடம்பு தேகம் ஒரு மாதிரி காந்துற மாதிரி இருக்கிறது, ரிலாக்ஸா இருக்கு. நைட் கொஞ்சம் தூக்கம் நல்லா வந்துட்டு இருக்கு சார். வியர்வை வாடை ரொம்ப இருந்தது எனக்கு. இப்போ வியர்வை வாடைகள்லாம் எனக்கு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி நான் ஃபீல் பண்றேன்ற மாதிரியான நல்ல ஃபீட்பேக்லாம் நியூட்ரிஜில் தொடர்ந்து பயன்படுத்துறவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நம்ம நோனி பார்த்தோம். நோனிங்கிறது இந்தியன் மல்பெரின்னு நம்ம சொல்லுவோம். அந்த அளவுக்கு இது வந்து ஒரு வெண்ணெய் மாதிரி இருக்கிறதுனால வெண்ணெய் பழம்லாம் இதுக்கு வந்து பெயர்கள்லாம் உண்டு. இதுல வந்து கால்சியம் நிறைஞ்சிருக்கு, பொட்டாசியம் நிறைஞ்சிருக்குது, மெக்னீசியம், அயன்கிற நுண்சத்துக்கள் அதிகமா இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த குளிர்காலத்துல இந்த கோடை காலத்துல வியாதியில் இருக்கக்கூடிய விட்டமின் சி சத்துக்கள், விட்டமின் ஏ, பி காம்ப்ளெக்ஸ் போன்ற சத்துக்கள் நிறைஞ்சு இருந்துட்டு இருக்குது. இதுல முக்கியமான 9 அமினோ அமிலங்கள் இருந்துட்டு இருக்குது. ஆன்டி ஆக்சிடன்ஸ் இருந்தது. இந்த நோனியை நம்ம பயன்படுத்திட்டு வரும் பொழுது இந்த இம்யூன் சிஸ்டம் எதிர்பார்த்து சிறப்பாக செயல்படும். ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டி, அதாவது அந்த ஒரு கிருமிகளால் ஏற்படுகின்ற இந்த இன்ஃபிளமேஷன் சொல்லுகின்ற உடம்பினுடைய சிதைவுகளை தடுக்கின்ற ஆற்றல் இருந்தது. எனர்ஜி நமக்கு கொடுக்குது. உடம்புல அந்த ரத்தத்தினுடைய குளுக்கோஸ் சர்க்கரை அளவை வந்து சமநிலை வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். இதயத்தை பலப்படுத்தி ரத்த ஓட்டங்களை சீர்படுத்துறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி இதுல இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? பாக்டீரியானால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளில் இருந்தும் வைரஸினால் ஏற்படுகின்ற வியாதிகளில் இருந்தும் காப்பாற்றுவதற்கும் ஒரு கேடயமாக செயல்படுறது நம்ம ஜேகே பாரம்பரியாவினுடைய நோனியினுடைய சிறப்பு தன்மை. அப்போ உடம்புல ஜீரணத்தையும் பலப்படுத்தி, இதயத்தையும் பலப்படுத்தி, இரத்த ஓட்டத்தையும் சீர்படுத்தி, இரத்தத்தையும் சுத்தப்படுத்தி, உடம்புக்கு உற்சாகத்தை தருகின்ற வகையில நோனி இருக்கிறதுனால இந்த காலையில நியூட்ரிஜில், மாலை நோனின்ற எடுத்துட்டு வர்றது நல்லது. இந்த கோடை காலத்துல ஒரு பிரச்சனைகள்லாம் வரும்பொழுது சடனா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது என்ன ஆகுது? எடுத்த உடனே மருந்துகள் மட்டும் கிடைக்குதா? ஃபுல்லா ஸ்கேன் பண்ணணும், எம்ஆர்ஐ பண்ணணும், கம்ப்ளீட் பிளட் டெஸ்ட் எல்லாமே பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகுது? முக்கியமா நிறைய பேருக்கு நான் சிறுநீரகத்துல கல் இருக்குன்றாங்க, லிவர்ல ஃபேட்டி லிவர் ஆயிருது, கொலஸ்ட்ரால் ஆயிருது, அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. எல்லாத்துக்கும் காரணம் என்ன? கழிவுகள் உடம்புல தங்குறது. அப்போ கழிவுகளின் தேக்கம் தான் வியாதி, கழிவுகளின் நீக்கம் தான் ஆரோக்கியம். அப்போ நம்மளுடைய நியூட்ரிஜிலும் நோனியும் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்போது உடம்புல கழிவுகள் வெளியேற்றம் சிறப்பாக நடைபெறதுனால உடம்பினுடைய ஆற்றல் சிறப்பாக இருந்துட்டு இருக்கு. அப்போ நம்ம அமிர்தம் சூரணம்ங்கிறது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் அனைவரும் பிரச்சனை இருக்கோ இல்லையோ ஒரு நாளில் ஒரு வேளை 1-1.5 ஸ்பூன் நன்றாக தேனில், நம்ம ஜேகே பாரம்பரியாவின் காட்டு தேனோ நாவல் தேனோ எடுத்து நன்றாக தேன்ல நல்லா குழைத்து நாவில் சுவைத்து நம்ம சாப்பிடும் பொழுது சுவை உணர்வுகளை பலப்படுத்தி, மூளைக்கு தேவையான ஒரு உற்சாகத்தை கொடுத்து, அந்த சுவை உணர்வுகளை வந்து சுத்தப்படுத்தி பலப்படுத்துவதன் மூலமாக, துரிதப்படுத்துவதன் மூலமாக ஜீரண சக்தியை மேம்படுத்தி, சுவாச உறுப்புகளையும் பலப்படுத்தி, உடம்புகளுடைய ஆற்றலை மிகச்சிறந்த வகையை நிலைநிறுத்துறதுக்கு அமிர்தம் சூரணம் சப்போர்ட்டா இருக்கும். அதே நேரத்துல சளி அலர்ஜி பிரச்சனை இருக்கிறவங்க 3 வேளை 3 நாள் சாப்பிட்டா மேக்சிமம் ஒரு 80% சளி அலர்ஜிகள்லாம் அப்படி இந்த 3 நாள்லயே குறையிறத கண்கூடாக பார்க்க முடியும். நம்ம ஜேகே பாரம்பரியாவில் அந்த எண்ணற்ற இந்த கோடை காலத்துல மிகச்சிறந்த ரிசல்ட் தர்ற கற்றாழை கேப்சூல் இருக்கு. இதை 3 வேளை 1-1-1 ஆகாரத்திற்கு அரை மணி நேரம் முன்னோ பின்னோ எப்ப வேணாலும் சாப்பிடலாம். தொடர்ந்து சாப்பிடும் பொழுது அந்த வெப்பத்தினால் ஏற்படுகின்ற உள்குடல் பாதிப்புகளிலிருந்து நிவாரணம் அடைச்சு. நிறைய பேருக்கு இந்த நேரத்தில் லிவர் ஃபங்க்ஷன் ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால, ஜீரண சக்திகள் பலகீனமா இருக்கும்போது இந்த கரிசலாங்கண்ணி, கீழாநெல்லி போன்ற லிவரை பலப்படுத்துகின்ற மூலிகளின் சேர்க்கையாக டிராப்ஸ் வடிவத்துல நம்ம ஜேகே பாரம்பரியாவில் லிவர் கேர் டிராப்ஸ் இருக்கு. இதை சாப்பாட்டிற்கு பசி இல்லாத நபர்கள், அது பெருமளவுல பசிக்கு ஒரு மனசே இல்லை, சாப்பிட்றதுக்கு மனசே இல்லைன்னு சொல்றவங்க சாப்பாட்டுக்கு ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடி ஒரு 15-20 சொட்டு ஒரு 1/4 டம்ளர் வெந்நீர்ல கலந்து 3 வேளை குடிச்சிட்டு வரும் பொழுது ஒரு 4-5 நாட்கள்லயே அந்த பசி சாப்பிடணும்ன்ற ஒரு ஆசை, விருப்பம், அதனோடு சேர்ந்த பசி உணர்வை ஏற்படுத்துகின்ற வகையில் அந்த லிவர் கேர் டிராப்ஸ்ங்கிறது செயல்படுது. அதே மாதிரி இந்த வேர்வை இருக்கு இல்லையா, வேர்வைங்கிறது என்ன? உடம்புடைய கழிவுகளின் வெளியேற்றம் தான் வேர்வை. நம்ம அதே நேரத்துல இந்த கோடை காலத்துல அதிகமான வேர்வை வெளியேறும் பொழுது அந்த வேர்வையில அந்த உப்புகள் அங்கங்க தங்குது. இந்த உப்புகள் தங்கும் போது சருமத்துல அதனோடு சேர்ந்த சொரிச்சல், இந்த சோரியாசிஸ் போன்ற
கரப்பான் போன்ற தோல் வியாதிகளும் அதிகமாகக்கூடிய ஒரு காலமாக இந்த கோடை காலம் இருக்கிறதுனால இந்த கோடை காலத்தை எதிர்க்கக்கூடிய மிகச்சிறந்த அத பயோ என்சைம்னு சொல்ற நுண் நொதிகள் இயற்கை நொதிகளால் செய்யப்பட்ட ஒரு அற்புதமான எவ்விதமான செயற்கையான கெமிக்கல்ஸ் சேராத ஷாம்பு, நம்மளுடைய குளிப்பதற்கு தேவையான பாடி வாஷ், குளிச்ச பிறகு உடம்புல அப்ளை பண்றதுக்கான பயோ என்சைம் பாடி லோஷன், அதனோடு சேர்ந்து முகத்தை கழுவுவதற்கு இந்த முகப்பொருட்கள் பிரச்சனை வராம முகத்துல கருந்தேமல் பிரச்சனை வருவதை தடுக்கக்கூடிய எவ்விதமான ரசாயனமும் மற்ற அற்புதமான ஒரு ஃபேஸ் வாஷ் நம்ம ஜேகே பாரம்பரியாவில் பயோ என்சைம் தயாரிப்புகளை இந்த கோடை காலத்துல நம்ம பயன்படுத்திட்டு வரும் பொழுது இன்னும் அதிகமான பலன்களை நம்மளால் எடுத்துக்க முடியும். இதெல்லாம் பழையாச்சு சார். அதனோடு சேர்த்து ஏதாவது சப்போர்ட்டிவா ஏதாவது இருந்தா, அதாவது சாப்பாட்டுல நீங்க சோறு சொல்லிட்டீங்க, குழம்பு சொல்லிட்டீங்க, கூட்டு ஏதாவது இருந்தா நல்லா இருக்குமே என்று கேட்கறவங்களுக்கு தான் இந்த உணவுகளோடும் பயிற்சிகளோடும் சேர்த்து சில முத்திரைகள் இந்த கோடை காலத்துல நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடிய முத்திரைகள்லாம் நீர் முத்திரைன்னு சொல்லக்கூடிய வருண முத்திரை. வருண முத்திரைன்னா என்ன? நம்மளுடைய சுண்டு விரல் இருக்கு, சுண்டு விரலையும் பெருவிரலையும் இணைச்சிக்கணும். ஏன்னா நீர் சம்பந்தமான இழப்புகள் அதிகமா ஏற்படுறதுனால நீர் இழப்பில் இருந்து தேவையற்ற அதிகமான நீர் இழப்பை தடுக்கின்ற, ஒருத்தருக்கு அதிகமா சிறுநீர் போயிட்டு இருக்கு, எனக்கு ரொம்ப வேத்து கொட்டிட்டு இருக்குன்னு சொல்கின்ற நபர்கள் கூட இந்த முத்திரையை வந்து தொடர்ந்து நம்ம பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? ரெண்டு பெருவிரலையும் நம்மளுடைய சுண்டு விரலை இணைச்சி உள்ளங்கை வேலை பார்க்க இருக்கிற மாதிரி மடிகள் வச்சு நிமிர்ந்த நிலையில ஆழ்ந்து மூச்சை உள்ளிழுத்து வெளிவிட ஒரு 5 to 10 நிமிடங்கள் தொடர்ந்து விடும் பொழுது உடம்பின் தோள்களினுடைய வறட்சியில ஒரு மாற்றத்தை நம்ம ஏற்படுத்த முடியும். உடம்புல தேவையில்லாம அதிகமான நீர் வெளியேறதை நம்ம குறைக்க முடியும். அதிகமான வெப்பத்தின் காரணத்தினால ஏற்படுகின்ற பாதிப்புகளில் இருந்து நம்மை தற்காத்து கொள்வதற்கு இந்த நீர் முத்திரை, வருண முத்திரைங்கிறது மிகச்சிறந்த சப்போர்ட் ஆகும். அதனோடு சேர்த்து சில மூச்சு பயிற்சிகள். ஏன்னா நம்ம ஒரு சூடான வெந்நீருக்கு நம்ம குடிக்கணும்னா கொஞ்சம் ஊதி தானே குடிப்போம். நம்ம அந்த காற்றின் மூலமாக அந்த வெப்பத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? சமநிலைப்படுத்த முடியும். அந்த வகையில நம்மளுடைய சந்திர ஒரு முத்திரை, இன்னும் சந்திர பேதனான்னு சொல்லக்கூடிய ஒரு முத்திரை, அதாவது சந்திர நாடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு முத்திரையை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்றது மிகச்சிறந்த இந்த டைம்ல மிகச்சிறந்த பலன் கொடுக்கும். இது என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய வலது மூக்கு இருக்கு இல்லையா, வலது மூக்கு அடைச்சுக்கோங்க. அடைச்சிட்டு இடது மூக்கின் வழியாக, அதாவது உட்கார்றது பத்மாசனத்துல கால்களாடி கிராஸா உட்காந்துக்கணும். எப்பவும் நிமிர்ந்த நிலையில தலை கழுத்து முதுகு ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ஸ்ட்ரைட்டா இருந்துட்டு நம்மளுடைய வலது மூக்கை அடைச்சிட்டு ஆழ்ந்து இடது மூக்கின் மூச்சை நல்லா உள்ளிழுக்கணும். ஆழ்ந்து உள்ளிழுத்து ரிலாக்ஸா இடது மூக்கின் வழியாக வெளிவிட்டு திரும்ப இடது மூக்கின் வழியாக உள்ளிழுத்து வலது மூக்கின் வழியாக நம்ம வெளியிடணும். இந்த ஒரு முயற்சி ரிலாக்ஸா நம்ம இந்த முயற்சி பண்ணிட்டே இருக்கும் பொழுது இது இந்த சம்மர்ல ஏற்படுற அந்த ஹார்ட் பர்ன் சொல்லுகின்ற அந்த வெப்பம், அதனோடு சேர்ந்து அதிகமான ப்ரெஷர் அதிகமாகும், சூட்டுனால ப்ரெஷர் அதிகமாகிற பிரச்சனைகளுக்கும் மிகச்சிறந்த ரிசல்ட் தரும். அதனால லோ ப்ரெஷர் இருக்கிறவங்க இந்த பிராணாயாம பயிற்சிகளை ஃபாலோ செய்யக்கூடாது. அதிகமான ப்ரெஷர் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணலாம், நார்மலா இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணலாம். சில திடீர் உஷ்ணம், உடம்பு ரொம்ப சூடு ரொம்ப அதிகமான மாதிரியான பிரச்சனைகள் இந்த கோடை காலத்துல ஏற்படுது இல்லையா, அந்த டைம்ல செய்யும் பொழுது உடம்பு வந்து அந்த சூட்டை அப்படியே படிப்படியாக தணிக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு ஏற்படும். இது காலையில இன்சொன்ன வெறுவயத்துல மாலை நேரங்கள்ல செய்யறது மிகச்சிறந்த. சில நேரங்கள்ல இந்த வெப்ப நேரத்துல அதிகமான கோபங்கள், அதிகமான எரிச்சல், ஒரு மாதிரி ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத தன்மையும் ஏற்படும். அவர்களுக்கு கூட இந்த முத்திரைங்கிறது வந்து மிகச்சிறந்த வகையில மன ஒருமைப்பாட்டுக்கு சப்போர்ட்டா இருக்கும். அப்போ இந்த முத்திரைய, இது உடம்பினுடைய வெப்பத்தை தணிக்கக்கூடிய முத்திரை நம்ம சொல்றோம். அப்போ யாரு கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சில நேரங்கள்ல அதிகமான இந்த ஆஸ்துமேட்டிக் பிரச்சனை நீண்ட நாட்களாக இருக்கிறவங்க, அதே மாதிரி இந்த இன்ஹேலர்ஸ் எல்லாம் அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அவங்க இந்த முத்திரையை கொஞ்சம் தவிர்க்கலாம். அது மாதிரி நம்ம அதிகமான அந்த லோ ப்ரெஷர் இருக்கிறவங்க, அந்த ப்ரெஷருக்கு தொடர்ந்து நிறைய மாத்திரைகள் எடுத்துட்டே இருக்கிறவங்க, அவர்களும் இந்த முத்திரையை வந்து தவிர்ப்பது நல்லது. அப்போ யார் செய்யணும், யார் செய்யக்கூடாது என்றது நம்ம தெளிவா புரிஞ்சு நம்மை சார்ந்தவர்களுக்கு நம்ம சொல்றோம். அப்போ இந்த கோடை காலம்ங்கிறது இயற்கையான வழிகளில் கோடை காலத்தை அணுகும் பொழுது செயற்கையான மருந்து மாத்திரைகள் இன்றி இந்த கோடை காலத்தை நம்மளால ஆரோக்கியமாக கழிக்க முடியும்ன்ற ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும். கோடை காலத்துல முக்கியமா வெப்பத்தினால பிரச்சனை ஏற்படும், ப்ராப்பரா தண்ணி குடிக்காததுனால பிரச்சனை ஏற்படும், குடிக்கிற தண்ணில சக்தி இல்லாததுனால பிரச்சனை ஏற்படும், சரியான உணவு எடுக்காததுனால பிரச்சனை ஏற்படும்,
எடுக்கிற உணவு செயற்கையான ரசாயனம் நிறைந்த உணவுகளா இருந்துச்சுன்னா பிரச்சனைகள் ஏற்படும். ப்ராப்பரான ரெஸ்ட் இல்லாம பிரச்சனை ஏற்படும். உடற்பயிற்சி குறைவா பண்ணா பிரச்சனைகள் ஏற்படும். சரியா குளிக்காம இருந்தா பிரச்சனை ஏற்படும். அப்ப இதெல்லாமே தீர்வு செய்யுது உணவுகளின் மூலமாகவும், நல்ல உணர்வுகளின் மூலமாகவும், நல்ல ஓய்வின் மூலமாகவும் இந்த கோடை காலத்தை எதிர்கொள்ளும் பொழுது இந்த மிகச்சிறந்த வகையில நாம் இதிலிருந்து நாம் விடுபட முடியும் என்ற ஒரு புரிதலோட இந்த கோடை காலத்தை நம்ம அணுகிறது நல்லது. நம்ம ஜேகே பாரம்பரியாவில் இந்த நியூட்ரிஜில்ங்கிறத எல்லாருமே பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. நோனி ஈவினிங் டைம்ல நம்ம எடுத்துக்கலாம். அந்த பெண்கள், ஆண்கள், பெண்கள் அனைவரும், முக்கியமாக பெண்கள் அலோவேரா கேப்சூல் எடுத்துக்கிறது நல்ல பலன் கொடுக்கும். குழந்தைகளுக்கு இப்போது இருந்தே அமிர்தம் சூரணத்தை தேன்ல நல்லா குழைச்சு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா எதிர்பார்த்தலின் காரணத்துல இன்ஃபெக்ஷன் போன்ற தொற்றுகள் வராம பாதுகாத்து கொள்ள முடியும். தேவையற்ற ரசாயனங்கள் நிறைந்த நிறைய அந்த சோப்புகளை போட்டு நம்ம குளிப்பதை தவிர்த்து அந்த ரசாயனங்கள் அற்ற நம்ம பயோ என்சைம் உள்ள பாடி வாஷ் நம்ம பயன்படுத்தலாம். குளிச்ச பிறகு இதில் மற்ற சன்ஸ்கிரீன் அது இதெல்லாம் யூஸ் பண்றதை விட நம்மளுடைய பயோ என்சைம் பாடி லோஷனை அப்ளை பண்றது நல்லது. டீ காஃபில அதிகமா சாப்பிட்டு ரத்தத்தின் அமிலத்தன்மையை அதிகப்படுத்துறதை கொஞ்சம் குறைச்சி நம்மளுடைய ஜேகே பாரம்பரியாவினுடைய சுகசுவாசம் அல்லது கேஃபினவை நம்ம பயன்படுத்துறது நல்ல பலன் நமக்கு கொடுக்கும் என்ற ஒரு புரிதலோட இந்த கோடை காலத்தை எதிர்கொள்வோம். மகிழ்ச்சியாக இருப்போம். குடும்பத்தோடு அமர்ந்து சாப்பிடுவோம், அமர்ந்து சிரிப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம் என்ற வாழ்த்துதலோடு இன்றைய கோடை காலத்தை நம்ம ஜேகே பாரம்பரியாவினுடைய துணை உணவுகளின் மூலமாகவும் வாழ்வியலின் மூலமாகவும் எதிர்கொள்வது எப்படி என்ற நிகழ்வில் கலந்து கொண்ட உங்கள் அனைவரையும் ஜேகே பாரம்பரிய குடும்பத்தின் சார்பாக மனமாற வாழ்த்துகிறேன். அதே நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் சித்திரை திருநாள், தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அன்புடன் டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம். நன்றி. தேங்க்யூ சார். அருமையான பதிவு, அருமையான விளக்கங்கள். ஏன்னா நம்ம கோடைக்காலம்னு சொல்லும்போது நம்மகிட்ட எவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அருமையாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. நம்ம இன்றைக்கி உள்ள செக்ஷனில் ஏதாவது ஒரு கேள்விகள் இருக்குது அப்படின்னு வச்சுன்னா சார்ட்ட ஒரே ஒரு கேள்விகள் மட்டும் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா டைம் 9 மணி ஆயிடுச்சு. அதில் யாராவது ஒரு நபர் இன்றைக்கி இருக்கக்கூடிய செக்ஷனில் கேள்விகள் இருந்தால் நம்ம கேட்டுக்கலாம், கோடை காலத்தையே மையப்படுத்தி.